ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் பில்லா. இன்றைக்கி குட்டீஸ்க்கு பிடிச்சிற மாதிரி ஒரு ஹெல்தி ஸ்நாக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு பாலக்கீரை போட்டு ஒரு 2 மினிட்ஸு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். 2 மினிட்ஸ் போதுங்க. வேக வச்ச பாலக்கீரை கொஞ்சம் கூல் வாட்டரில் போட்டு அந்த கலர் க்ரீனிஷாக தான் இருக்கும். ஸோ அதனால் நான் கூல் வாட்டரில் வச்சுட்டு கூல் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுட்ருக்கேன். அதுலேயே 2 பல்லு பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சமாக உப்பு போட்டு இப்போ நல்லா பேஸ்ட்டை மாதிரி கிரைண்ட் பண்ணணும். ஸோ பாலக்கீரை இந்த மாதிரி நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள் எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குன்னு. ஸோ நம்ம இப்போ ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கணும். ஸோ இப்போ இதில் கொஞ்சம் கடுகு, ஜீரகம் இதெல்லாமே போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வதக்கலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச பாலக்கீரை போட்டு நல்லா பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே அவியல் நான் ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு நல்லா தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டு இந்த மாதிரி வடக்கட்டியோட பாத்திரத்தில் வச்சுருக்கேன். இது கொஞ்சம் நல்லா ஸ்மெல்லு, பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும், ஏன்னா நம்ம பூண்டு இஞ்சி பச்சையாக போட்டோம். ஸோ அந்த ஸ்மெல்லு போகிற வரைக்கும் இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ நல்லா பச்சை ஸ்மெல்லு போச்சுங்க. குட்டீஸ்க்கு இந்த ஃப்ளேவர் இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் மேகி மசாலா கொஞ்சம் போட்டுட்ருக்கேன். முன்னாடி பாலக்கீரையில் நம்ம கொஞ்சம் தான் உப்பு போட்டோம். இப்போ அவியலுக்கு சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆகி பச்சை ஸ்மெல்லாம் போச்சுங்க. இப்போ நம்ம அவியல் போட்டுக்கலாம். நான் குட்டீஸ்க்காக மேகி மசாலா போட்டேன். உங்களுக்கு காரம் பத்தலைன்னா பச்சை மிளகா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூளோ கறி மிளகாத்தூளோ எது வேணாலும் போட்டுக்கலாம். போட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியண்ட், இது பீனட்டு, ஃப்ரை பண்ண பீனட்டு சும்மா அரைச்சிட்டு இது போட்டால் நம்ம குட்டீஸ்க்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அந்த நட்ஸ் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம எதுவுமே நம்ம போடல இல்லைங்களா, இந்த கடுகு இதெல்லாமே போடல. ஸோ இதெல்லாம் சாப்பிடும்போது நம்ம குட்டீஸுக்கு ஒரு சாட் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பிடிச்சவங்க லெமன் வேணால் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். ஆனால் இப்படி சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். இப்போ இது நம்ம சர்விங் பவுலில் எடுத்துக்கலாம். நம்ம கீரை சாப்பிடாத குட்டீஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம தமிழ் பில்லா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தமிழ் பில்லா. தேங்க்யூ ஸோ மச்.